சோதரமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரண்ணா. வாங்க வாங்கண்ணா, உட்காருங்கண்ணா. நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? தம்பி மாமா வந்திருக்காங்க பாருடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாமா. இல்ல நல்லா இருக்காங்க தங்கச்சி. ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். சரி அதான் உன்னையும் உன் மகனையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதை பாத்துட்டேன். சரி பின்ன கிளம்புறேன். அண்ணா என்ன வந்தவொடனே கிளம்புறீங்க? இருங்க சாப்பிட்டு போலாம். இல்லம்மா நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் முடியாது, உட்காருங்கண்ணா. சீக்கிரம் சமைச்சிருவேன், சாப்பிட்டு போலாம். என் அன்பின் உபசரிப்ப வேணான்னு சொல்லாதீங்க. நம்ம எல்லாம் ஏசப்பா புள்ள தானே. புரியுதுமா, இப்ப வேணாம்டா. இன்னொரு நாள் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா சாப்பிடுறோம். ஓகேவா? சரிண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஒரு நாள் ஃபேமிலியோட கண்டிப்பா வரணும். A few moments later. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுமா. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுமா. ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா, பசி தாங்க முடியலம்மா. நீ பட்ல ஏதோ திறந்த வீட்ல நோயாத மாதிரி உள்ள வர. வெளில போ ஃபர்ஸ்ட். நீ பட்ல வந்துட்டு இருக்க. போவல. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. ஏதாவது சோறுங்க கொஞ்சம் கொடுங்கம்மா. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. ஏதோ கொஞ்சமா சாப்பாடு ஏதாவது இருந்தா, பழையது ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுங்க. ரொம்ப பசிக்குதுமா, நான் சாப்பிட்டு போயிடுவோமா. கொஞ்சோண்டுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போ. நீ போய் வேலை விட்டு பாரு. ஏசப்பாவுல தானம்மா நீங்க. அம்மா, ஏசப்பாவோட வசனம் என்ன சொல்லுது? நாவினால இல்ல, கிரியையால உண்மையா அன்புக்கணும் சொல்லுங்களாமா. அம்மா, மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தானே வீபேஸ் அக்கா சொல்லி கொடுத்தாங்கம்மா. நீ போய் அவருக்கு உன் கிரியையால இயேசுவின் அன்பை காட்டுமா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அன்பு வார்த்தைகளாலும் பேச்சினாலும் மட்டும் இருக்கலாகாது. நமது அன்பு நாம் செய்யும் நன்மையான கிரியைகளினால் நிறைந்திருக்க வேண்டும். நாம் செய்யும் காரியம் நமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.